Hi, this is Staff CA 360. நாம இன்னைக்கு ஜூலை 3rd கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸை வந்து சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the 16th India Japan Annual Summit was held in. ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான ஒரு சம்மிட் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ எங்கே நடந்திருக்குங்கிறத ஆன்சர் பார்த்துலாம். நியூ டெல்லியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து 16th இந்தியா ஜப்பான் ஆனுவல் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நம்ம இந்தியா சார்பிலையும் அண்ட் சனே டகைச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கூட அவங்கள வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கும்போது நம்ம வந்து ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் சிஸ்டர் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலேட்ரலாக நான் வந்து ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக தான் வந்துட்டு இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இட்ஸ் ஆனுவல் சம்மிட் இன் நியூ டெல்லி 16th இந்தியா அண்ட் ஜப்பான் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜப்பான் வந்து இந்தியாவில் வந்து 1000 பயோஃபியூவல் அண்ட் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருந்தவங்க தான். ஸோ அதனால் ஜப்பான் நம்மளுக்கு தெரியும், அவங்க எப்போதுமே வந்து டிஃபென்ஸ் பர்பஸில் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து டெக்னாலஜி வைஸும் எப்போதுமே வந்துட்டு அவங்க வந்து ஃபோர்னராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போடுறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து அடுத்தடுத்த கட்டம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து போத் கண்ட்ரிஸ் agree to join manufacture advanced defense equipment including naval radio antenna systems. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10 trillion yen, ஓகேவா, around 5.90 lakh crore in India over the next 10 years across 17 key sectors. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜப்பான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 10 trillion yen பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது 5.90 lakh crores வந்துட்டு இந்த இந்தியா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் அது மூலயமா வந்துட்டு அடுத்த கட்டம் வந்து நகரணும், இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை அடுத்தடுத்த கட்டம் நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி இந்தியா அண்ட் ஜப்பான் 75th anniversary ஆஃப் திஸ் இயர்னு சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 75 years கடந்து, இந்த இயரோட 75 years கடந்து வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் ஓவர் தி 10 yearsல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் 5.90 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா ஜப்பான் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 பயோஃபியூவல் அண்ட் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அக்ரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 16th இந்தியா ஜப்பான் சம்மிட் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் The Amarnath Cave Temple is situated at an altitude of approximately எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3880 meters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அமர்நாத் யாத்ரா 2026 வந்து அனௌன்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து pilgrimage will be held from the July 3rd to August 2026-28 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்பேனிங் 57 days வந்து இது நடக்கும் இந்த மாதிரி யாத்ரா. இப்போ வந்து அமர்நாத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பனிலிங்கம், அந்த பனிலிங்கத்தை வந்துட்டு போய் வந்து வேண்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த 57 daysக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த பாதுகாப்பு, அந்த சைடு போகக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த சைடு அந்த கேதார்நாத், பத்ரிநாத் அந்த சைடு வந்து ஸ்பெஷலாக ஒரு வழிபட போகிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பாத்வேஸில் அதுக்கான வந்துட்டு ஒரு எப்படின்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அதுக்குன்னே வந்துட்டு அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சிஆர்பிஎஃப் இவங்களெல்லாம் வந்து நிப்பாட்டி வைக்கிறது அண்ட் ட்ரோன் சர்வைலன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமர்நாத்தில் ஆப்ரேஷன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமர்நாத் யாத்ரா 2026 ஃப்ரம் July 3rd to 28
2026 ஸ்பேனிங் 57 டேஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கான அந்த சைடு அந்த ஹில்ஸில் போகிறவங்க வரவங்களெலாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் தி ஹிமாலயாஸ் ஆஃப் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 3880 meters above sea level அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பில்கிரிம்ஸ் கேன் ரீச் தி ஷ்ரைன் த்ரூ 2 routes. ஸோ அது எந்த ரூட்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்வான் பஹல்கம் ரூட், பால்டல் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா நுன்வான், அது ஓகே, நுன்வான கேம்ப் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ நுன்வான்ல பகல்கம் அண்ட் பல்டல் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூட்ல தான் வந்துட்டு அந்த 2 ரூட் வழியாக தான் வந்துட்டு அங்கே போகிறதுக்கான அந்த இது ரீச் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படுத்தி நடத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி, ஓகே. நெக்ஸ்ட், அதானி கிரீன் எனர்ஜி ரீசென்ட்லி கிராஸ்ட் விச் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20 gigawatt. ஓகேவா, ஸோ கிரீன் எனர்ஜி லிமிடெட் சரியா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோனா 20 gigawatt வரைக்கும் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி. ரெனியூவபிள் எனர்ஜினா என்னது, நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து வந்துட்டு எதை நம்ம வந்து ஒரு இப்போ விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது, சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு அது எல்லாமே வந்து ரிவர்சபிள் ப்ராசஸில் தான் நடக்குது. இர்ரிவர்சபிள் ப்ராசஸில் நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப அது வந்து எடுக்க பார்த்தீங்கன்னா தீந்துரும், திரும்ப வந்து ரிவர்சபிளாக இருக்காது. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேச்சுரலாக ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிவர்சபிள் ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த டைப் ஆஃப் எனர்ஜிஸ் அண்ட் க்ரீன் எனர்ஜி டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 gigawatt வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி இன் இந்தியா டு அச்சீவ் திஸ் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2016லேருந்து இந்த கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து 14.2 gigawatt ஆஃப் சோலார் பவர் கெப்பாசிட்டி. ஓகேவா, ஸோ சோலார் பவர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.2 gigawatt வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 20 gigawatt வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை 2.7 gigawatt ஆஃப் விண்ட் பவர் கெப்பாசிட்டி, 3.3 gigawatt ஆஃப் ஹைப்ரிட், தட் இஸ் சோலார் பிளஸ் விண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டோட்டலாகவே வந்து கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அதானி குழுமங்கள் பார்த்தீங்கன்னா செயல்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ரெனியூவபிள் ரிச் எனர்ஜியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுல வந்து 20 gigawatt வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸை கொண்டு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் ஆன், எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 1st 2015 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 11 years இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா, ஸோ டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டலைஸாக நம்மளை வந்து அடுத்த கட்டமாக வந்து நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிறதா. ஸோ எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸாக எல்லாமே யூஸ் பண்ணுறது, பேப்பர்லெஸ் ஆக்குறது, ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சேர்க்காம எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ல இருந்து அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமாக எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 1st 2015 லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் 11 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னது, டு டெலிவர் கவர்மெண்ட் சர்வீசஸ் டிஜிட்டலி, கனெக்ட் வில்லேஜஸ் த்ரூ ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ப்ரொமோட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி. இப்போ 1 July 2026 தான் பிபிஜி ராம்ஜி ஸ்கீம் கூட வருதுன்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேஜஸ் அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடியதை வந்துட்டு நேரடியாக முன்னாடி 100 நாள் வேலையிலலாம் கிராமங்களில் கையில் அவங்களுக்கு வேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பயும் அது சில இடத்துல இருக்கு. பட் அந்த டிபிஎஸ் மெத்தட் மூலியமா அவங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸா பேங்கிங் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி இன்னமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்தியாவை வந்து இன்னும் வேற லெவல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் பயன்பாடுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதா ஒரு மெயின் எய்மா சஸ்டைனபிள் கோல்ல கூட வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதனால வந்து அதுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 11 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா நம்ம இங்க பார்க்கணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். ஸோ வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். ஸோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து
ஜூலை 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல்ஸ்லாம் பர்டிகுலர் இந்த ஸ்போர்ட்ஸை பற்றினா எல்லா விதமான நியூஸ் கேதர் பண்ணி கொடுக்குறது, இந்த ஒர்க்லாம் சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கான ஒரு டேயா, அவங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் டேயா, ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃபேராக ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காகவுமான வேலை பார்க்குறவங்களுக்கான ஒரு டே. சரியா? UFO அப்படின்னு சொல்லக்கூடியது அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான் UFO. சரியா? ஸோ UFOனா அந்த மாதிரி வந்து என்ன அதிகமாக அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைட்ஸ்னால் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வேற்று கிரகம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இப்போ ஏலியன்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் இதில் வந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அடுத்த கட்டமாக நம்மளும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கொண்டு வருது. ஸோ இதையும் ஒரு மெயின் எய்மாக வச்சு பண்ணுறது தான் வந்துட்டு அந்த UFO டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஜூலை 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவேர்னஸ் அபவுட் தி அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் encourage scientific curiosity about unexplained aerial phenomena அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே ஜூலை 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ the day promotes reducing the use of the single use plastic bags and encourage environmentally friendly alternatives to protect nature. சரியா? ஸோ சிங்கிள் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முறை பயன்படுத்தி விட்டுட்டு தூக்கி போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டம்ப் ஆகி குப்பையாகி பார்த்தீங்கன்னா மண்ணோட வளத்தை கெடுக்கிறது, பொல்யூஷன் தான். ஸோ எல்லாமே ஸோ அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் யூசேஜ் பிளாஸ்டிக்ஸ்லாம் இல்லாமல் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்து மாற்றிட்டு வரோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இந்த டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.